இந்த விஜய் அரசியல் இந்த 8 விழுக்காடை தக்க வைக்குமாங்கிற முதல்ல கேள்வி சீமானுக்கு இருக்குது. நீ கூட பார்த்துருப்பீங்க, விஜய் வந்த புதுசில் சீமான் கொந்தளிச்சு போனதை பார்த்தோம். இப்போ தான் சீமான் அடங்கியிருக்காப்புல. இப்போ தான் சீமான் வந்து விஜய் பற்றி பெருசாக பேசுகிறதில்ல. விஜய் ஆரம்பித்த கட்சி வரும்போதே தம்பி என் கூட சேர்ந்துடுறா ஒன்றா இருக்கலான்னு தான் வந்தார். தனித்துவமாக போனதுக்கப்புறம் அவர் ஆட்டம் கண்டுச்சு. ஏன்னா இந்த சோகால்டு இளைய சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரிஞ்சிருமோன்னு அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுதான் உண்மை. சீமான் பயந்ததுக்கு காரணம் உண்மை, அதற்கான நியாயமான காரணம் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிங்க. இந்த 8 விழுக்காடு 4லேருந்து 5 விழுக்காடு வாக்குகள் அப்படி விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாற்றுக்கிறதே இல்லை. அது யார் முதல்ல கட்சி ஆரம்பித்தாலுமே ஒரு 2-3% இப்படி போகும். இன்றைக்கி சிவகார்த்தியின் வந்து கட்சி ஆரம்பித்தா கூட ஒரு 3% வாக்கு விழுவோம். இது வந்து அது இளைய தலைமுறையோட ஈர்க்கு க்ரஷ்ன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஒரு க்ரஷ்ஷு வந்து நடிகர்கள் மேலே இருக்கும், நடிகைகள் மேலே இருக்கும். இந்த க்ரஷ் பார்த்திங்கன்னா இந்த விஜய் மேலே இருக்கிற க்ரஷ் இருக்குது அந்த இளைய சமூகத்துக்கு, ஒரு ஹீரோயிசம் இருக்குது. அதற்கு ஒரு 3% வைங்க. நாம் தமிழருடைய ஒரு 3% பிரியுதுன்னு வைங்க. எப்படி பார்த்தாலும் சீமானுடைய வாக்குகள் 8லிருந்து 5 விழுக்காடுக்கு கீழே குறையும்.